ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழச்சி. இன்னைக்கு நம்ம சேனலில் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் சிறுகதை தொகுப்பில் இருந்த 11வது சிறுகதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாமா, இதுதான் திருநெல்வேலியா? நெல்லையப்பர் கோவில் கோபுரத்தை காணல? டேய், இது ஜங்ஷன், அது டவுனில் இருக்குது. அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போகும்போது என்னை கூட்டிகிட்டு போய் கோபுரத்தை காட்டு மாமா. அப்புறம் ஏன் மாமா இங்கே நிறைய கடைங்க பூட்டி கிடக்கு? அதுவா, நம்ம கூட்டமாக போகிறோமா, அதனால போகிற போக்கில் அந்த கடையை கொள்ளையடிச்சிருவோமா, அதான் என்று ராஜாக்கிளி மாமா அவன் கையில் கொடுத்த பதாகையை இப்போது எடுத்து உயர பிடித்து கொண்டான். அதில் சம உரிமைக்காய் உயிர்விட அஞ்சோம் என்று எழுதியிருந்தது. தற்செயலானதே. கூட்டம் இன்னும் முழுமையாக கூடிவிடவில்லை. எல்லா திசைகளில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருந்தார்கள். ராஜாக்கிளி மாமா முகிலனை கூட்டி போய் ஒரு ரோட்டின் கடையில் 6 இட்லிகளை வாங்கி கொடுத்தார். அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. காலையில் இருந்த முகிலன் இன்னும் சாப்பிடலை என்பதும் அவருக்கு தெரியாம இருக்குமா என்ன? மாமா, இந்த மாஞ்சோலை எங்க மாமா இருக்கு? நீ போயிருக்கியா? நான் போனதில்ல, ஆனால் என் பொஞ்சாதி போயிருக்கா. அவ கூட அம்மா பிறந்த கிளவி ஒன்று அங்கே தான் இருந்துச்சான். நம்ம மணிமுத்தாறு டேம் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஊட்டி மாதிரியே இருக்கும்னு சொல்லி உங்கள் அத்தை ரொம்ப பீத்திக்குவா. நான் மாஞ்சோலைக்காரின்னு. நீ ஊட்டிக்கு போயிருக்கியா மாமா? என்னது, ஊட்டிக்கு போயிருக்கியாவா? அங்கே தாண்டா உன் மாமன் 10 வருஷமாக குப்பை கொட்டினேன். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என எல்லா திசைகளிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணி கட்சிக்காரர்கள் தலைவர்கள் வர தொடங்கினார்கள். ஆனால் அவர்களை விட வண்டி வண்டியாக போலீஸ்காரர்கள் தான் வந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் முதலாக நெய்வேலியையும் அங்குதான் நெகிழின் பார்த்தான். பிலிண்டாவன் பார்த்ததை போல விரைப்பாக நின்று கொண்டிருந்தார்கள். எதுக்கு மாமா மிலிட்ரியெல்லாம் வந்திருக்கு? நம்ம தலைவர் வந்தாலே மிலிட்ரி வந்தாகணும்ல, சும்மா கத்திட்டு போகிற கூட்டமானாம. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு தானே எல்லா சனமும் புள்ளக்குட்டியெல்லாம் அந்த மலையிலேருந்து இறக்கிட்டு வந்து இங்கே இந்த ரோட்டில் உட்காந்துருக்கு. எவ்வளவு பெண்கள், எவ்வளவு குழந்தைகள், எவ்வளவு கோஷம்! ஐயோ, நரம் புடைத்து உடம்பில் உஷ்ணம் ஏறுவது போலிருந்தது முகிலனுக்கு. குழந்தைகள் நடு ரோட்டில் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். பெண்கள் கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருந்தார்கள். ரயில்வே ஸ்டேஷன் காமராஜர் சிலைக்கு பின்னாடி நின்றிருந்தது பர்தா அணிந்த இஸ்லாமிய பெண்கள் கூட்டம். எல்லாருடைய கையிலும் கொடி. உங்கள் சொத்தையா கேட்டோம், நாங்கள் செத்து போகிறதுக்குள்ளே எங்கள் கூலியை தாங்கன்னு தானே கேட்குறோம். சிலர் அப்போதுதான் தங்கள் கைகளில் இருந்த பெரிய அட்டைகளை எழுதி கொண்டிருந்தார்கள். எல்லோரிடமும் போராட்டம், வெயில், கோஷம், இதை தாண்டி ஏதோ புது உற்சாகம், சந்தோஷமும் தெரிவதாக முகிலனுக்கு தோன்றியது. மாமா, இப்போது நம்ம ஊர்வலமாக எங்கே போக போகிறோம்? தலைவரும் கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் மொத்தமாக போய் நம்ம கோரிக்கையெல்லாம் எழுதி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போகிறோம். ஏமாம்மா, ஒரு மனு கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் போகிறோம்? ஆமாம், 50 பேர் போனால் பிடிச்சி உள்ளே போடுறானுங்க, 100 பேர் போனாலும் பிடிச்சி உள்ளே போடுறானுங்க. அதுதான் இப்போது 10,000 பேருக்கு மேலே போகிறோம். இப்போ அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம். சொல்ல சொல்ல ராஜாக்கிளி மாமாவுக்கு ஏதோ என்னமோ போலிருந்தது. ஏற்கனவே வாயில் மென்று கொண்டிருந்த இட்லியை துப்பிவிட்டு கையை கழுவினார். தோளிலிருந்து நழுவி விழுந்த துண்டை தூக்கி மறுபடியும் தோளில் போடும்போது எல்லா திசைகளில் இருந்தும் குவிந்து கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்தை ஒரு முறை பார்த்தார். அவ்வளவு நேரம் இறுக்கமாக இருந்த அவர் முகம் இப்போது கொஞ்சம் மலர்வது போல தெரிந்தது முகிலனுக்கு. இவனுங்க உள்ள போடுற சட்டி என்ன விலை விற்கிது இன்னைக்கு? இவனுங்க பாட்டில் அடிக்கிற சரக்கு என்ன விலை விற்கிது இன்னைக்கு? நம்ம பசங்க காலங்காலமாக உழைக்கத்தை வச்சு போன மக்களுக்கு ஒரு 100 ரூபாய் கூட்டி கொடுத்துட்டா இவனுங்க சொத்தா அழிஞ்சு போகும். பண்ணி பயலுங்க வாயை பொத்திக்கிட்டு இப்படி வருஷக்கணக்காக இழுத்து அடிக்கிறானுங்க. வெறும் 100 ரூபாயா மாமா? ஆமாண்டா, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ தேயிலை பிடுங்கினாலும் வெறும் 53 ரூபாய் தான் கொடுக்குறானுங்களாம்மா. அது குத்தி கிழிக்கிற ஸ்கால்ஃபுன்னுக்கு மருந்து போட காணாம இல்லை. அப்படியே மத்தியான நேரத்தில் கொத்தா பிடுங்கி திரிகிற வயிற்று பசிக்கு தான் காணுமா. மலையில் தலை குப்பில் நின்றுக்கிட்டு தேயிலை பிடுங்கி பார்த்தா தெரியும். எல்லா ஜமீன்கிட்ட இருந்தும் நிலத்தை பிடுங்கின அரசாங்கம் நம்மளை அடிமையாக வச்சிருக்கணுன்றதுக்காகவே அந்த வடநாட்டுக்காரங்க கிட்ட இன்னும் அவ்வளவு பெரிய இடத்த குத்தகை கொடுத்துருக்கோம் என்ற பேரில் இப்படி சீரழிக்கிறானுங்க. இவனுங்களே அதை எடுத்து நடத்தினாதான் என்னவா? என்னவோ இவனுங்க அம்மா தாலிக்கொடியவா நாங்கள் கேட்டோம். அந்த மாதிரி ஊடு புகுந்து அடித்து 127 பேரை இழுத்துக்கிட்டு போகிறானுங்களே, அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு வல்ல பையன் என்ன நாதியத்தவனா இல்லை திராணி இல்லாதவனா? அதுதான் கலெக்டர் வீட்டை போய் பூட்டினானுங்க. சரி, அவங்க அவ்வளவு பேரும் கலெக்டரை அடிக்க வந்தானுங்கன்னு பிடிச்சி உள்ளே வச்சுட்டானுங்களே. மறுநாளே 100 பொம்பளைங்க புள்ளக்குட்டியோட வந்திருக்காங்களே, அவங்கள எதுக்கு பிடிச்சி உள்ளே வச்சானுங்க? மாமா, இட்லிக்கு காசு கேட்குறாங்க. எவ்வளவு? 25 ரூபாயா? சரியா சில்லறை எண்ணி கொடுத்தார் ராஜாக்கிளி மாமா. அதற்குள் அவர்களை தேடி எல்லோரும் வந்து விட்டார்கள். என்ன மாமா, நீ சாப்பிட போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல?
நாங்கள் அங்கே மேம்பாலம் கீழே கிடந்து தேடிக்கிட்டு இருந்தோம். இல்லை இல்லை, இந்த பையன் பல்லு கூட விளக்கல, பாவம் எவ்வளவு பசிக்கும், அதான் அப்படியே கடையை தேடி வந்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் இந்த கடைங்களும் இருக்காது. அது சரி, வண்டியை எங்கே நிப்பாட்டினீங்க? வண்டியை எங்கேயோ நிப்பாட்ட விடலை, பேரின்ப விலாஸ் தேட்டர் தாண்டி தான் நிப்பாட்டியிருக்கோம். யோ மாமா, பரவாயில்லையா? கூட்டம் செமையாக இருக்குது, இன்னும் ஏறும் போல இருக்கே. இதுக்குள்ளே கோட்டைக்கு நியூஸ் போயிருக்கோம்ல? போவாமலே அவன்களும் நமக்கு சமமாக காக்கி சட்டையை கொண்டு வந்து இறக்கியிருக்கானுங்க. அதெல்லாம் எப்போவோ போயிருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும்னு சொல்லு. தெரிஞ்சாகணும். அப்புறம் ஒரு விஷயம், எல்லாரும் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஒரு வேளை ஏதாவது தள்ளுமுள்ளு வந்தால் ஆளுக்கு ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு எப்படியாவது வண்டிக்கிட்ட வந்துருங்கப்பா. என்ன, ஏதாவது வினயத்தை இழுத்து வச்சிடாதீங்க. போலீஸ் அறிவிப்பு தெளிவாக கேட்டதும் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு அறிவிப்பு. இன்னும் சிறிது நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து கிளம்பும் ஊர்வலம் அப்படியே தேவர் சிலை ஆற்றுப்பாலம் வழியாக கலெக்டர் ஆபீஸ் போக இருப்பதால் மதுரை மெயின் ரோடு அப்புறம் திருச்செந்தூர் மார்க்கமாக செல்ல வேண்டியவர்கள் தச்சநல்லூர் சாலையில் ராம் தேட்டர் வழியாக வண்ணார்பேட்டைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். டேய் முகிலா, தலைவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், என் பின்னாடியே வரணும். கூட்டத்துக்குள்ளே போயிடாத, ஜாக்கிரதடா, பார்த்து வா. ராஜாக்கிளி மாமா தன் விரல் பிடித்து நின்று கொண்டிருந்த முகிலனிடம் அவ்வளவு சத்தம் போட்டு சொன்னார். கூட்டம் அதிகமாகி கொண்டே போனது. எவ்வளவு முயன்றும் முகிலனுக்கு தலைவர் தெரியவில்லை. மாமா, தலைவர் வந்துட்டாரா? எனக்கு தெரியல மாமா, எல்லாரும் மறைக்கிறாங்க. அங்கே பாருடா, மனுஷன் எம்ஜிஆர் மாதிரி எம்பிட்டு சவப்பு, எம்பிட்டு தோரணின்னு. டே காந்தா, இவனை கொஞ்சம் தூக்கி காமிடா. கந்தனன் முகிலனை கொஞ்சம் தூக்கி காமித்தான். தலைவர் ஏதோ பேசினார். முகிலனுக்கு சுத்தமாக கேட்கவில்லை. முகிலனுக்கு கேட்டதெல்லாம் அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், கெஞ்ச மாட்டோம், உங்கள் கால் பிடித்து கெஞ்ச மாட்டோம், கோஷங்கள் மட்டுமே கேட்டது. இதோ பேரணி தொடங்கிவிட்டது. ஒரு தோலுரித்த கூட்டம் நகர தொடங்கிவிட்டது. தலைவர்கள் ஒரு வாகனத்தில் முன்னாடி போனார்கள். முகிலனுக்கு அதில் பெயர் தெரியாத தலைவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அந்த நகரம் தனக்கு இன்னும் சிறிது நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது முன்னாடியே தெரியும் என்பது போல அத்தனை கடைகளும் கண்களை மூடிக்கொண்டு திருட்டுத்தனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அந்த பெரிய நகரத்தின் பெரிய கட்டிடங்களையும் விளம்பர பதாகைகளையும் முகிலன் வியந்தபடி பார்த்து கொண்டே நடந்து வந்தான். எவ்வளவு பெண்கள், எவ்வளவு குழந்தைகள், எவ்வளவு மக்கள், எவ்வளவு உணர்ச்சி, எவ்வளவு ஆவேசம். பேரணி இப்போது மிகச் சரியாக போக்கிரம்குளம் ஆத்துப்பாலத்தில் ஊர்ந்து கொண்டிருந்தது. இப்போதுதான் ஒரு பாலத்தில் இருந்து, அதுவும் பஸ் லாரிகள் செல்லும் ஒரு பெரிய பாலத்திலிருந்து அந்த நதியை அவன் அப்படி பார்த்திருக்கிறான். அந்த நதி அவனுக்கு அவ்வளவு பரிச்சயமானது, அவ்வளவு பால்யமானது. பரணி, தாமர பரணி. அவன் நிறைய விழாக்களில் வில்லுப்பாடுகளில் கேட்டிருக்கிறான். ஒரு அம்மா முகத்தில் நிறைய பவுடர்களை முகத்தில் அப்பிக்கொண்டு வில்லின் மீது கட்டையால் அடித்தபடி பாடுவாள். தாமிரபரணி தண்ணியில் தங்கம் இருக்குது என்பார்கள். தங்கம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் தமிழ் இருப்பது நிச்சயமே. அந்த நதி இவ்வளவு பெரிய நகரத்தை தாண்டிதான் அவனிடம் வருகிறது என்று நினைக்கவே அவனுக்கு அவ்வளவு வியப்பாய் பிரமிப்பாய் இருந்தது. நதியை பார்த்து கொண்டே வந்தான். நதிக்கு நடுவே, அதாவது நடுநதியில் இருக்கும் கோயில் கோபுரம், அப்புறம் ரயில் மீது ஒரு ரயில் பூச்சியைப் போல ஊர்ந்து செல்லும் அந்த திருச்செந்தூர் பேசஞ்சர் ரயில், எல்லாவற்றையும் பார்த்து அவன் மாமாவிடம் கேட்டான். மாமா, இங்கே இந்த ஆற்றுல மட்டும் தண்ணி இவ்வளவு கம்மியாக முட்டளவு தான் வருது, ஆனால் நம்ம ஆற்றுக்கு வரும்போது மட்டும் அவ்வளவு அதிகமாக வருது. டே, அது வேற ஒன்றும் இல்லைடா, பக்கத்தில் உள்ள எல்லா சாக்கடையும் சேர்ந்து நம்ம ஊருக்கு வரும்போது தண்ணி அதிகமாகிடும். அந்த சாக்கடையில் நாம் குளிக்கிறோம், புரியுதா? மாமா சிரித்தபடி சத்தம் போட்டு சொன்னார். மாமா விளையாட்டுக்கு தான் சொல்கிறார். சாக்கடையில் எப்படி தங்கம் இருக்கும், தமிழ் இருக்கும், சும்மா பொய் சொல்கிறார். ஆனால் எப்படித்தான் இதில் நீந்தி குளிப்பார்களோ பாவம் என்று சந்தேகத்தோடு வந்தவன் மாமாவின் கையை பிடிவியை கொஞ்சம் உதறி ஏற்கனவே கீழே விழுந்துவிட்ட தன் கொடியை எடுப்பதற்காக குனிந்தான். மாமாவை தொலைத்தான், கந்தனை தொலைத்தான், கூட வந்த எல்லோரையும் தொலைத்தான் முகிலன். மாமா மாமா மாமா, எங்க இருக்கீங்க மாமா? யாருக்கு கேட்கும்? இப்போது எதுக்கு கேட்காது, கேட்டதெல்லாம் உயர்த்து எங்கள் உழைப்பின் மதிப்பை உயர்த்து. விளக்கு 600 அப்பாவி தொழிலாளிகளின் கைவிலங்கை விளக்கு. அரசாங்கம் அனுப்பிய முதல் ஏவல் துறையைப் போல வெயில் அவ்வளவு மூர்க்கமாக இறங்கிக் கொண்டிருந்தது. கை குழந்தையோடு கோஷமிட்டபடி சென்ற ஒரு பெண் தன் கை குழந்தையை முகிலனிடம் கொடுத்துவிட்டு தன் ஆடைகளை சரி செய்துவிட்டு வெயிலுக்காக தன் குழந்தையின் தலையில் அந்த கொடியை ஒரு தலைப்பாகை போல கட்டினாள். குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது போல அப்போதே அவ்வளவு அழ தொடங்கிவிட்டது. அழுது குழந்தையை வாங்கி கொண்டு அவள் அவ்வளவு வேகமாக முன்னேறினாள். ஒருவேளை அவளின் கணவன் மூத்தை குழந்தையோடு முன்னாடி போயிருக்கக்கூடும் போல. ஒரு பெரியவர், அப்படியே ராஜாக்கிளி மாமா முகசாயல். ஆனால் அவருக்கு கேர்லிங் இல்லை. யாரிடமாவது குடிநீர் தண்ணி இருக்கா, கொஞ்சம் தண்ணி இருக்கா என கத்திக்கொண்டே வர,
நல்ல கருத்த முகிலனை விட கருப்பான பெண்ணொருத்தி தான் கொண்டு வந்திருந்த பாட்டிலின் தண்ணீரை அவருக்கு கொடுத்து வாங்கி கொடுத்த அவர், அடிமைகள் இல்லை, நாங்கள் அடிமைகள் இல்லை என கொஞ்சம் சாய்ந்த நடையோடு நகர்ந்து போனார். அந்த கருத்த பெண்ணின் முகச்சாயல் தன் அக்கா உச்சினியை ஒத்திருப்பதாக முகிலனுக்கு பட்டது. ஆனால் உச்சினி முகிலனின் அம்மா கலர். ஆனால் இவளோ முகிலனின் அப்பா கலரில் இருக்கிறாள். அப்பா முகிலன் கலர், முகிலன் அப்பா கலர். கூட்டம் இப்போது கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி வளைந்து திரும்பியது. எல்லோரும் அப்படியே நில்லுங்க, எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக நில்லுங்க. திடீரென்று கூட்டம் நகராமல் அல்லது நகர்ந்து அப்படி இப்படி என முட்டிக்கொண்டு முணங்கிக் கொண்டும் நின்றது. தூரத்தில் தலைவர்கள் காவல் துறையால் மறைக்கப்பட்டார்கள். தலைவர்கள் அவர்களோடு பேசினார்கள், அவர்கள் தலைவர்களோடு பேசினார்கள். எல்லோரும் எல்லோரிடமும் பேசினார்கள். வெயில் எல்லோரையும் ஏதாவது பேச வைத்தது. எப்பா, என்னதான் சொல்கிறானுங்க? இல்லை, யாரும் போகக்கூடாதான், யாராவது 4 பேர் மட்டும்தான் போகணும்னு சொல்கிறானுங்களாம். ஆமாம், அவங்க முகத்தை எங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பாரு. எங்கள் தலைவர் மட்டும் போனால் போதும். எங்களுக்கு தலைவர் மட்டும்தான் போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் காரில் போகக்கூடாதான், அவர் நடந்து தான் போகணுமா? அதுதானே பார்த்தேன். எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தோரணையாக அவர் காட்டில் வந்தா இவங்க கண்ணுக்கு பொறுக்குமா என்ன? கூட்டம் என்னென்னமோ பேசியது, கத்தியது, குழம்பியது, தவித்தது, வெறுப்படைந்தது. தலைவர் பேசினார். இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாதான், எல்லாரும் அப்படியே அங்கேயே உட்காருங்க. ஐயா, கீழே தர சுடுது, எப்படியா உட்கார முடியும்? அப்படியே உங்கள் செருப்பை கழட்டி போட்டு அதுக்கு மேலே உட்காருங்க. அமைதியாக உட்காருங்க. யாரும் எந்த சத்தமும் போடாமல் உட்காருங்க. அவ்வளவு பெரிய கூட்டம், அத்தனை சிறிய இடம். அப்படி மதிக்கும் தலைவர் அவர் சொல்லுக்கு கட்டளை. வேறு வழி இல்லை. சுருட்டி மடக்கி உட்காரை எத்தளித்தது. சிரமம்தான், உடல் உட்கார்ந்து விட்டது. மனம் எப்படி அவ்வளவு எளிதில் உட்காரும்? அப்படி எழுச்சி. எல்லாம் சரியாக நடப்பதாக எல்லோருக்கும் பட்டது. ஆனால் யாரோ ஒருவன் எங்கிருந்தோ எல்லாவற்றையும் அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். மிக உன்னிப்பாக அவன் நடந்து கொண்டிருப்பதை கவனித்திருக்க வேண்டும். அவன் காக்கி சட்டை அணிந்திருந்தானா அல்லது நிலையிட்ட உடை அணிந்திருந்தானா? ஒருவேளை வேஷ்டி சட்டை அணிந்திருந்தானா? தெரியவில்லை. ஆனால் அவன் விசிலிய கல், அந்த ஒரு கல் மிகச் சரியாக விழ வேண்டிய இடத்தில் நின்றது. அவ்வளவுதான். ஆமாம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஏற்கனவே அரசாங்க கட்டிடங்களுக்குள் சமூக விரோதிகள் குவிக்கப்பட்டிருந்த கற்கள் சாரசாரையாக வீசப்பட்டன. அவ்வளவு நேரம் பொறுமையை இழந்து பெரும் பசியோடு காத்திருந்த காவல்துறை தன் லத்திகளை 4 திசைகளிலும் சுழற்றி வீசியது. என்ன நடக்கிறது? என்ன ஊகிப்பதற்குள் அங்கு எல்லாம் நடத்தப்பட்டது. எந்த பக்கம் போவது, எந்த பக்கம் அடிக்கிறார்கள், ஏன் அடிக்கிறார்கள் என்று தெரியாமல் கதறிய பெண்களின் சப்பத்தம், அவர் கையில் இருந்தபடி அலறி துடித்த குழந்தைகளின் அழுகையும் எல்லாவற்றையும் கழுத்தையும் பிடித்து நெரிப்பதாக இருந்தது. வெறி பிடித்த நாய்கள் துரத்துகிறது. குதித்தால் நதி காப்பாற்றும் என நதியை நம்பி அந்த பெரிய பாலத்தில் இருந்து ஆற்றிற்குள் குதித்தார்கள். அந்த சறுக்கு பாதையை இறங்குவதாக நினைத்து பாய்ந்தார்கள். குழந்தைகளை கையில் வைத்து கொண்டிருக்கும் பெண்களை எப்படி ஒருவரால் அடிக்க முடியும்? ஆனால் அடித்தது போலீஸ் லத்தி. தண்ணீருக்குள் இறங்கினால் போலீஸ் போட்ஸால் எப்படி இறங்க முடியும் என்று நினைத்து நீருக்குள் இறங்கியவர்கள் வாயில்லாமல் மண். வீட்டின் படுக்கை அறைக்குள் நினைத்த நேரத்தில் நுழைய முடியும் அதிகாரத்தால் நடு ஆற்றில் இறங்க முடியாதா என மூச்சு வாங்க தலையை நீருக்கு மேலே தூக்கியவர்களின் தலையில் அத்தனை ஆவேசமாய் இறங்கியது அதிகாரம் தன் கோர தழும்பை. முகிலனின் கண்களில் யாரோ கருப்பு துணி கட்டிவிட்டது போலிருந்தது அவனுக்கு. எல்லாமே மறைந்திருந்தது, எல்லாமே மாறியிருந்தது அவனுக்கு. திசை மாறியிருந்தது, நகரம் மாறியிருந்தது, நரி மாறியிருந்தது, மக்கள் மாறியிருந்தார்கள். எங்கே ஓடுவது, என்ன செய்வது என்று தெரியாமல் அலறியபடி வந்து ஒரு முதியவரின் மீது மோதி கீழே விழுந்தான். அப்போது யாரோ பட்டாசு வெடித்தார்கள். இல்லை, போலீசார் சுட்டார்கள். அந்த பெரியவரை நோக்கி, அந்த கருத்த பெண்ணை நோக்கி, அப்புறம் ஒரு பாட்டியை நோக்கி, அப்போது அவனை நோக்கி, ஆமாம், முகிலனை நோக்கி சுட்டார்கள். போலீசார் வைத்திருக்கும் அவ்வளவு பெரிய துப்பாக்கிகளில் எல்லாம் ஒரு குண்டு கூட இருக்காது. சும்மா பயமுறுத்தத்தான் அவர்கள் அதை வைத்திருப்பார்கள். அவன் பெரிய பாப்பா என் முத்துக்குமார் சொன்னது எவ்வளவு பெரிய பொய் என்று முகிலனுக்கு இப்போது புரிந்தது. புழுகினி, முத்துக்குமார் வீட்டுக்கு போய் அவன் வாயை கிழிக்கணும். ஆனால் இப்போது சுடுகிறார்கள், சுட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எழுந்து ஓடினான். மேற்கு பார்த்து, அப்புறம் கிழக்கு பார்த்து, அப்புறம் வடக்கு பார்த்து ஓடிக்கொண்டே இருந்தான். ஒரு சந்திற்குள் புகுந்து ஓடினான். அங்கு ஏற்கனவே ஒரு பெண் உட்கார்ந்திருந்து கதறி அழுது கொண்டிருந்தாள். அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவன் மண்டையிலிருந்து இரத்தம் வந்து கொண்டிருந்தது. முகிலனுக்கு கைமுட்டிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஆனால் நிற்காமல் ஓடினான். திரும்பி பார்க்காமல் ஓடினான். அவர்களும் அவன் திரும்பி இன்னொரு தடவை பார்த்துவிடக்கூடாது என்பதனாலேயே அடிக்கிறார்கள், சுடுகிறார்கள். வண்ணார்பேட்டைக்கு அவன் வந்து சேர்ந்தது எப்படி அவ்வளவு அதிசயம்தான். வழி தவறிய கன்றுக்குட்டி தலையை முனைத்து கொண்டு ஓடி கடைசியாக அதுக்கே தெரியாமல் அது வீட்டை அடைவது போலத்தான் அவன் வண்ணார்பேட்டைக்கு வந்து சேர்ந்தது.
பஸ் ஓடவில்லை, எதுவும் ஓடவில்லை, யாரும் இல்லை. அவர்கள் மட்டும்தான், போலீஸ்காரர்கள் மட்டும்தான் போகிறார்கள், வருகிறார்கள். இப்போது அவனுக்கு திசை தெரியும். அந்த நதி கிழக்கு பார்த்துதான் போகிறது, அந்த சாலை கிழக்கு பார்த்துதான் போகிறது. அப்படி என்றால் அவன் ஊரு கிழக்கே தான் இருக்கிறான். இன்னும் வேகமாக ஓடினாள். ராஜா கிளி மாமே எங்கே போனார்? என்ன ஆனார்? என்னை தேடுவாரா? அங்கே என்ன நடந்தது? ஏன் அவர்கள் நடித்தார்கள், சுட்டார்கள்? ஒரு 100 ரூபாய் கூட்டி கொடுங்கள் என கேட்டா இவ்வளவு கோபம் வருமா போலீஸுக்கு? அதுக்காகவா சுட்டார்கள்? எதுவும் புரியவில்லை அவனுக்கு. அந்த பெரிய நடக்கவே முடியாத பெண்ணின் தலைமுடியை எடுத்துக்கொண்டு அந்த போலீஸ்காரர் எங்கே போனார்? அந்த குழந்தை ஐயோ அழுது கொண்டே இருந்ததே. அந்த குழந்தை இப்போது யார் கையில் வைத்திருப்பார்கள்? எங்கும் போகாமல் ஓடாமல் கொடியை உயர்த்தி பிடித்தபடி அசையாமல் நின்ற அந்த பெரியவரை ஏன் 4 போலீஸ்காரர்கள் சூழ்ந்து கொண்டு அப்படி அடித்தார்கள்? தலைவர் எங்கே போனார்? அவருக்கு என்ன ஆனது? அவரை அடித்திருப்பார்களோ? அவரை அடித்தால் தான் இப்படி ஒரு கலவரமா? ஐயோ, என்னதான் நடந்தது அங்கே? எதுவுமே தெரியாமல் ஒரு நீண்ட சாலையில் ஒற்றையாய் ஒரு சொருப்பிடித்த நாயைப் போல ஓண்டு கொண்டிருப்பது அவனுக்கு அழுகையாய் வந்தது. ராஜா கிளி மாமா சொன்னாரே, இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு. இதுதான் அந்த முடிவா? 50 பேர் போய் கேட்டா விரட்டி அடிக்கிறாங்க, 100 பேர் போய் கேட்டா அடிக்கிறாங்க, 10,000 பேருக்கு மேலே போனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னாரே மாமா. ஆனால் சுடுறாங்களே, விரட்டி விரட்டி சுடுறாங்களே. VM சத்திரம், ஆச்சி மடம், கிருஷ்ணாபுரம், நடப்பது, உட்காருவது, அப்புறம் ஓடுவது, கொஞ்ச நேரம் ரோட்டோரத்தில் உள்ள செடிகளுக்குள் படுப்பது, அப்புறம் பயந்தெழுந்து ஓடுவது. இப்படி முகிலன் செய்துங்கநல்லூர் வரும்போது இருட்ட தொடங்கிவிட்டது. செய்யந்தங்குளத்தில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. இன்னும் பயமூட்டுவதாக இருந்தது. ரோட்டை மறித்து கொண்டு நின்றார்கள் போலீஸ்காரர்கள். முஸ்லிம் தெரு வழியாக புகுந்து சட்டையர் குடி ஏறும்போது ஒரு கருப்பு கலர் நாய், இல்லை வேற கலர் நாயாகவும் அது இருக்கலாம். அவனுக்கு அந்த நேரத்தில் அது கருப்பாகத்தான் தெரிந்தது. நாயா? அது பேய் மாதிரி விரட்டியது. நடந்த எல்லாமே தெரிந்துதான் விரட்டுகிறதா, இல்லை எதுவும் தெரியாமல் விரட்டுகிறதா? சனியன் முகிலன் மெயின் ரோடு வந்து சேரும் வரை விரட்டியது. கருங்குளம் பேருந்து நிலையத்தில் கொஞ்ச நேரம் படுத்துவிட்டு இலங்கை நிறுத்தியவனுக்கு ஒரு வேகம் வரும் போல மூச்சை பிடித்து கொண்டு ஓட்டமும் நடையுமாய் தன் ஊர் பேருந்து நிலையத்திற்கே வந்து சேர்ந்தான் முகிலன். அப்பாடி பிழைச்சான். நொண்டி பெருமாளின் வாரிசு போலீஸ் துப்பாக்கியில் இருந்து தப்பித்து வந்து விட்டது. பயந்து போயோ ஓடி வந்தான் நண்டி பெருமான் பேரன். அப்படி சொல்வார்களா? சொல்வார்கள். சொல்லிட்டு போய் கதவையும் ஜன்னலையும் தான் பூட்டுவார்கள் அவர்களே. ஆனால் அதற்குள் தொண்டை வறண்டு போயிருந்தது. ஒரு குடம் தண்ணீர் தேவை, மூச்சு விடாமல் குடிக்க, அப்படியே தப்பித்த உயிரை பிழைக்க வைக்க. வலது பக்கம் ஊருக்குள் செல்லும் பாதை, இடது பக்கம் ஆற்றிற்கு, அதே ஆற்றிற்கு செல்லும் பாதை. அவன் ஆற்றை நோக்கி வேகமாக நடந்தான். ஆறு அமைதியாக இருந்தது. முகிலனுக்கு தெரியும், இந்த ஆறு நடிக்கிறது, இது எல்லாம் தெரியும். இது அவனிடம் வேஷம் கட்டுகிறது. என்ன நடந்தது என்று எல்லாம் தெரியும். இவன் கூடவே தப்பி பிழைத்து அதுவும் ஓடி வந்திருக்கிறது. நல்ல வேலை. தப்பித்து தாமிரபரணியில் இருக்கும் தங்கம், தாமிரபரணியின் தம்பி, 2 கைகளால் அள்ளி அள்ளி கொடுத்தான். குடித்து கொண்டே இருந்தான். உடம்பில் எத்தனை பள்ளம் இருக்கிறதோ அத்தனை பள்ளங்களிலும் நிரம்பிவிட்டு கொடிநடையாய் ஊருக்கு வந்து கொடிமடத்தில் படுத்து கொண்டு கிடக்கிறான். 1999 ஜூன் 24 காலை, புளியங்குளம். சேவல் கூவி எல்லாம் மட்டும் பொழுது விடியவில்லை. சனம் தூங்கினால் தானே சேவல் கூட வேண்டும். அவர்களை எழுப்ப வேண்டும். எப்போ இங்கே கிடக்கிறான் பாரு உன் கடைசி தர்மராசா. என்ன தோரணையா? கோழி மடத்துக்குள்ளே தூங்குறான் பாரு. காலையில் சாணி எடுக்க வந்த அக்கா அலற, அவ்வளவுதான். குடும்ப அடக்குமுறையால் முகிலன் கைது செய்யப்பட்டு வீட்டிற்குள் அழைத்து செல்லும் போது சரியாக ராஜாக்கிளி மாமாவும் அவன் வீட்டிற்கு ஓடி வந்தார். ராஜாக்கிளி மாமாவை பார்த்த முகிலன் தன் குடும்ப விளக்கை உடைத்து கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டிப்பிடித்து கதற, அவர் உடைந்து நொறுங்கி கீழே விழ, இரண்டும் சரியான நேரத்தில் நடந்தது. வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும்? வேடிக்கை பார்க்கத்தான் தெரியும். அவர்களும் அதே வேடிக்கை தான் பார்த்தார்கள். அம்மா பார்த்தார், அப்பா பார்த்தார், அக்கா பார்த்தாள். ஆனால் காலையில் எங்கோ போய்விட்டு வந்த அண்ணன் தான் சொன்னான், மாமா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நேற்று நடந்த கலவரத்தில் 17 பேர் ஆற்றுல முங்கி செத்து போயிருக்காங்களாம். இவனும் ஏதாவது ஆயிருந்தா நாங்கள் என்ன பண்ணுவோம் அண்ணா? என்னது 17 பேர் செத்து போயிட்டாங்களா? ஐயோ! முகிலனும் ராஜாக்கிளி மாமாவும் பித்து பிடித்தவர்கள் போல கத்தி கதறினார்கள். ஏனெனில் முகிலனுக்கு தெரியும், ராஜாக்கிளி மாமாவிற்கும் தெரியும். நேற்று இரவு அவர்கள் தாகத்தோடு அள்ளி அள்ளி குடித்த வெறும் தாமிரபரணியின் தண்ணீர் மட்டுமல்ல, அதன் பின் அந்த ஒரு கல். ஆண்டு 1953 இன்று வரை. இடம் கண்ட தேவி. அவன் காக்கி சட்டை அணிந்திருந்தானா அல்லது மிலிட்ரி உடை அணிந்திருந்தானா? ஒருவேளை வேஷ்டி சட்டை அணிந்திருந்தானா தெரியவில்லை. ஆனால் அவன் வீசிய கல், அந்த ஒரு கல் சரியாக விழ வேண்டிய இடத்தில் விழுந்தது. ஆண்டு 2002. நாள் மே 21. இடம் திண்ணியம்.
அவன் காக்கி சட்டை அணிந்திருந்தானா அல்லது மிலிட்ரி உடை அணிந்திருந்தானா, ஒருவேளை வேஷ்டி சட்டை அணிந்திருந்தானா தெரியவில்லை. ஆனால் அவன் வீசிய கல், அந்த ஒரு கல் சரியாக விழவேண்டிய இடத்தில் விழுந்தது. ஆண்டு 2008. நாள் அக்டோபர் 2. இடம் உத்தரபுரம். அவன் காக்கி சட்டை அணிந்திருந்தானா அல்லது மிலிட்ரி உடை அணிந்திருந்தானா, ஒருவேளை வேஷ்டி சட்டை அணிந்திருந்தானா தெரியவில்லை. ஆனால் அவன் வீசிய கல், அந்த ஒரு கல் மிக சரியாக விழவேண்டிய இடத்தில் விழுந்தது. ஆண்டு 2011. நாள் செப்டம்பர். இடம் பரமக்குடி. அவன் காக்கி சட்டை அணிந்திருந்தானா அல்லது மிலிட்ரி உடை அணிந்திருந்தானா, ஒருவேளை வேஷ்டி சட்டை அணிந்திருந்தானா தெரியவில்லை. ஆனால் அவன் வீசிய கல், அந்த ஒரு கல் மிகச் சரியாக விழவேண்டிய இடத்தில் விழுந்தது. ஆண்டு 2012. நாள் நவம்பர் 7. இடம் தர்மபுரி. அவன் காக்கி சட்டை அணிந்திருந்தானா அல்லது மிலிட்ரி உடை அணிந்திருந்தானா, ஒருவேளை வேஷ்டி சட்டை அணிந்திருந்தானா தெரியவில்லை. ஆனால் அவன் வீசிய கல், அந்த ஒரு கல் மிகச் சரியாக விழவேண்டிய இடத்தில் விழுந்தது. இதோட தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் சிறுகதை தொகுப்பில் 11வது கதை முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.